This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி பார்த்துருக்கீங்களா? கருவேப்பிலை செடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமும் தெரியாது, கருவேப்பிலைக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது. இதில் ஒரு பழம் பழுக்கும். இதெல்லாம் எல்லோரும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். அந்த பழம் எப்படி இருக்கும்னா, இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதை நாங்கள் சளிப்பழம்னு சொல்லுவோம், நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பாருங்க, சாப்பிடும்போது ஒரு மாதிரி புளிப்பும் இனிப்பும் கலந்துதான் இருக்கும். சூப்பராக இருக்கும். எவ்வளோ பழம் வேணால் சாப்பிட்லாம் பறித்து, ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு கருவேப்பிலை செடி மாதிரி தான் இருக்கும். பழம் ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது, நல்ல புரதச்சத்து, நீர் சத்துலாம் உள்ளது. அப்புறம் பறித்து அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதம் தான் காய்க்கும். இப்போது என்ன மாதம்? அக்டோபர் 1 இந்த மாதிரி நாளில் தான் பழுக்கும். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பழம்லாம் கிடச்சா சாப்பிடுங்க. காட்டில் கிடைக்கிற இயற்கையான பழம் சாப்பிட்லாம். நல்லா கிடச்சிதுன்னா விடாதீங்க, சாப்பிடுங்க. இதனுடைய தழை பார்த்து பறித்து மோந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை நமக்கு இழுக்க சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வாசனை உள்ள ஒரு செடி இது. சேம் கருவேப்பிலை செடியை ஒத்து தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். சாப்பிட்லாமா வேணாமான்னு. கருவேப்பிலை செடி மாதிரியே இருக்கும், வாசனையும் நமக்கு பிடிச்ச வாசனையாக இருக்கும். அந்த செடியில் இந்த பழம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். செடியெல்லாம் தண்ணி இல்லாமல் வதவி போயிருக்கு. மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும். பழம் சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசினேன், ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது பழம். பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பழம். சின்ன வயசில் சாப்பிடாம இந்த பழத்தை நிறைய பேர், இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி காட்டில் கிடைக்கிறத நிறைய சாப்பிட்டு நிறைய பேர் நல்லா சத்தோடு இருந்திருக்காங்க, பசி இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.